ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துக்கள். 2024 ஆண்டிற்கான ஒலிம்பிக் துவக்க விழா கடந்த வாரம் பாரிஸ் நகரில் மிகவும் விமர்சையாகவும் பிரம்மாண்டமாகவும் நடைபெற்றது. இந்த துவக்க விழாவின் பொழுது ஒரு மனிதன் இயந்திர ரோபோ குதிரை மேல் அமர்ந்து சீன் நதி மேல் கடந்து செல்லும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வினை ஏற்படுத்திய பன்னாட்டு மருந்து தயாரிப்பு நிறுவனம் இந்த குதிரைக்கு வைத்த பெயர் ஜியூஸ் ஆகும். ஜியூஸ் என்பது ஒரு கிரேக்க கடவுள். அப்போஸ்தலர் 14 அதிகாரம் 12 வசனத்தில் கூறப்பட்டுள்ள யூபித்தர் இந்த ஜியூஸ் கடவுளுக்கு ஒப்புமையாக கூறப்பட்டுள்ளது. வெளிப்படுத்துதல் 6 அதிகாரம் 8 வசனத்தில் மங்கின நிறம் உடைய குதிரையும் அதன் மீது ஒருவன் ஏறி இருப்பதை பற்றி கூறியிருக்கின்றது. அந்த நபரின் பெயர் மரணம் ஆகும். பாதாளம் அவன் பின்னால் சென்றது. பூமியின் கால் பங்குள்ளவர்களை பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களாலும் கொள்ள அவைகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. வெளிப்படுத்துதல் 6 அதிகாரம் 8 வசனத்தின் கூறப்பட்டுள்ள குதிரைக்கும் பாரிஸ் ஒலிம்பிக்கில் வந்து சென்ற குதிரைக்கும் உள்ள சில ஒற்றுமைகளை காண்போம். இரண்டுமே மங்கின நிறமுள்ள குதிரை. இரண்டிலுமே ஒருவன் அமர்ந்துள்ளார். ஒலிம்பிக்கில் காண்பிக்கப்பட்ட குதிரை ஒரு ரோபோ குதிரை. இது நிலத்தின் மீது ஓடாமல் தண்ணீர் மீது ஓடியது. வெளிப்படுத்துதல் 17 அதிகாரம் 15 வசனத்தின்படி தண்ணீர் என்பது ஜன கூட்டத்தினை குறிக்கின்றது. அதாவது இந்த ரோபோ குதிரை ஜனங்களுக்கு மத்தியில் ஓடுவதாக எடுத்துக்கொள்வோம். இந்த ரோபோ குதிரை வெளிப்படுத்துதல் 6 அதிகாரம் 8 வசனத்தின்படி 4 முத்திரை உடைக்கும் காலத்தில் வரும் மங்கின நிற குதிரைக்கு ஒப்பாக உள்ளது. நாம் கடைசி காலத்தின் இறுதி மணித்துளிகளில் வாழ்ந்து வருகின்றோம். இது முத்திரைகள் உடைபடும் காலங்கள். இந்த கடைசி காலகட்டங்களில் நடைபெற்ற இந்த நிகழ்வினை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய மனதில் பல கேள்விகள் எழலாம். ஏன் மங்கின நிறமுள்ள குதிரை பயன்படுத்தப்பட்டது? அதுவும் ஒற்றை ரோபோ குதிரை. ஏன் ஒரு மனிதன் மட்டும் அதில் பயணிக்க வேண்டும்? ஏன் இந்த குதிரை நிலத்தில் ஓடாமல் நீர் மீது ஓடியது? ஏன் ஜிஎஸ் கடவுள் பெயர் இதற்கு இடப்பட்டது? இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், பழங்காலத்தில் ஒலிம்பிக் நிகழ்வு ஜிஎஸ் கடவுளின் வழிபாடாக மாறிவிட்ட காரணத்தினால் சில காலம் அது தடை செய்யப்பட்டிருந்தது. ஏன் இந்த குதிரை உலகின் மிக முக்கிய நிகழ்வாகிய ஒலிம்பிக்கில் பயன்படுத்தப்பட்டது? இந்த ஒலிம்பிக் நிகழ்ச்சியில் நடைபெற்ற மற்றொரு அருவருப்பு நிகழ்வுக்கும் இந்த குதிரை சென்ற நிகழ்விற்கும் ஏதாவது தொடர்பு உள்ளதா? இப்படி பல வினாக்கள் நம் மனதில் எழலாம். இதற்கு விடையினை நாம் அறிந்து கொள்ள சில காலம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் நாம் ஆச்சரியப்படவோ வியப்படையவோ பயப்படவோ தேவையில்லை. நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாப்பார். கடைசி காலங்களில் நடக்கக்கூடிய காரியங்களை நமக்கு முன்னமே வேதாகமத்தில் எழுதி கொடுத்துள்ளார். ஆமென்.